ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஆப்கானி சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி சார் அதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மேரினேட் ஆனதுக்கப்புறமா இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பேனில் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்களோ அந்த பேனில் இந்த ஆயிலை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த மீதி இருக்க மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக க்ரீமும் முந்திரி பருப்பும் அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பிரியாணி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரத்துக்காக சார்கோல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை நான் மூடி வச்சிடுறேன். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் அந்த கிரேவி மேலே வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே திரும்ப ஃப்ரை பண்ண ஆனியன், மல்லித்தழை, அதுக்கப்புறம் கேஷ்யூஸ், கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ தம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல மணக்க செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான ஆப்கானி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.